கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 13/8/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 12 ரிசல்ட் 367. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பெருசளவு இன்னிங்ஸும் கொடுக்கல. அதனால் கொஞ்சம் எல்லாம் மெத்தட்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வந்து கிரீசிங் எடுத்துட்டோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கிரீசிங்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி நீங்கள் 500, சிபோர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி நீங்கள் 1000, சிபோர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி நீங்கள் 1000, சிபோர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பருக்கு நீங்கள் ஆச்சுன்னா 10,000, பிசி நீங்கள் 1000, சிபோர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற முதல்ல ஒரு 10 நிமிஷம் முடியாது நம்பர் வச்சுங்க. ஓகேவா? எப்போயுமே நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு தான் இருக்கோம். டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் மெத்தட்ஸ் கொஞ்சம் சரியில்லாதனால நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு இன்றைக்கி நம்பர் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஓரளவுக்கு வீக்லி சாட் வச்சு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் புதன்கிழமை ரிசல்ட் ஓகே. நாளைக்கு புதன்கிழமைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 124 ஓகேவா? புதன்கிழமை ரிசல்ட் 124, 250 இந்த தடவை புதன்கிழமை ரிசல்ட்டு. இதில் 124 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 259 ஓகேவா? 259. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படி இல்லைனா 2, 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 124 வச்சு அடிக்கல, நமக்கு 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 280. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 280 டேன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 7, 4 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம வந்து 280 வச்சு அடிக்கல, நமக்கு 4 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 572 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 572 டேன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 8, 6 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 572 வச்சு அடிக்கல, நமக்கு 6 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 376. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 376 டேன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைனா 5, 3 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 376 வச்சு அடிக்கல, நமக்கு 3 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிது. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 735 டேன் ஆப்ஷன் 259 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 4, 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 735 செடியில் நமக்கு 2 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது தான் இந்த 2 4 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணிப்பில் 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 2ஆம் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, மல்லியா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நம்பர்ஸும் எடுக்கிறோம். இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ், வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ் எடுப்பேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கேன் வீக்லி சார்ட்லேயே நம்ம இன்னொரு நம்பர்ஸ் வந்து எடுத்துடலாம். இதில் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 124 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 261. ஓகேவா? 261. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது 90. ஓகேவா? 90 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா 124 செடிகளில் 9 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 280. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 280 டேன் ஆப்ஷன் 261 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படி இல்லைன்னா 5, 8 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 280 செடிகள் நமக்கு 8 அப்படி இல்லை 5 நம்பர் கிடச்சிருக்கு. 5 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 572 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 572 டேன் ஆப்ஷன் 261 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி இல்லைன்னா 6, 4 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 572 செடிகள் நம்பர் 4 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 376. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 376 டேன் ஆப்ஷன் 261 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படி இல்லைன்னா 7, 9 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 376 செடிகள் நம்ம 9 அப்படி 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 735 டேன் ஆப்ஷன் 261 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா? 6, 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 735 செடிகள் நமக்கு 6 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வரலாம்னு நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்தோம். 124 செடிகள் நமக்கு 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 280 செடிகள் நமக்கு 5 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடியே நமக்கு வந்து 6 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 7 நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைய பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0 வந்து சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சி போர்டுக்கு 6, 0 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 6, 0 சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வரலாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 0 வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேடம், நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண முன்னாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்பர் எடுத்துருக்கோம். இன்றைக்கி 2 அப்படின்னா 4 நம்பர் எடுத்தோம். இதில் 4 நம்பர் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். 2ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க. அடுத்தபடியே சி போர்டில் 6 அல்லது 0 வந்து எடுத்துருக்கேன். ஆனால் ஏ போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் இது வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் நம்ம வந்து 6, 0 எடுத்தோம். நான் வந்து சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். அதுலேயும் நம்ம வந்து 0 வந்து நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். சி போர்டுக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி என்னோடய கணிப்பில் அதிகபட்சமாக 0 வந்து சி போர்டுக்கு வர மாதிரி தான் மெயினாக காட்டுது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கு 6, 0 வர மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வேறு போர்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் பிசிக்கு மெயினாக வரும். எனக்கு தெரிஞ்சு ஏசிக்கு அதிகபட்சமாக வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 0, 20, 40 இந்த 2 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. 26, 46 இந்த 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நம்ம வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸை கொடுக்குறேன். நாளைக்கு இன்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வந்திருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து 2 அப்படின்னு 4 நம்பர் எடுத்தோம். 6 அல்லது 0 வந்து எடுத்தோம். இதில் 4, 0 வந்து கொடுத்துரும். அதை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதிலேயே வின்னிங்ஸ் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? நம்மள இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் பண்ணான்னு பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 367. ஓகே, 367க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இன்றைக்கி வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம 1 நம்பர் கொடுத்துருக்கல. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு தான் வர அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3, 8 கொடுத்துருக்கல. 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல. குமார் முத்தும் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கல. 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல. அடுத்து அரவிந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3, 8, 7 கொடுத்துருக்கு. 3, 8, 9 கொடுத்துருக்கல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கப்பல 73, 37 கொடுத்துருக்கப்பல. ஆனால் பிசிக்கு 37 கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஏசிக்கு 37 வச்சுருந்தப்பனா ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும்.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருக்கிட்டப்பில் 3 6ல் எடுத்திருக்கப்பல ஒரு 7ஆம் நம்பர் வச்சு ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணி ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம். ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வினிஷை வந்து கொடுத்துருப்பீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து கஸ்ஸிங் அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓரளவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி மெத்தட் மாறினால தான் கொஞ்சம் மிஸ் ஆகும். மற்றபடி ஒன்றுமே வினிஷ் நம்ம பிடிச்சலாம் கூடிய சீக்கிரத்தில். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்களுக்கு கஸ்ஸிங் வரக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் மறக்காம சிறப்பான கஸ்ஸிங்கில் சந்திப்போம். ஓகேவா?